ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு B2B மார்க்கெட்டிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிட்டு இது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதாங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வாரத்துக்கே ஒரு 50,000க்கு மேலே வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்காக நீங்க தனியா வந்து நீங்க கடை வைக்கணும்ன்றது கிடையாதுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி ஒரு சப்ளை பண்ற மாதிரி நீங்க பண்ணாலே போதும். இந்த பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஷேட் நெட் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஷேட் நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கலர்ஸ்ல வந்து கிடைக்கும். கிரீன் பார்த்துருப்பீங்க, ஒயிட்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு. இந்த மாதிரி கிரீன் ஷேட் நெட்லாம் எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் பண்றாங்க, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க, இல்ல மொட்டை வந்து டெரேஸ் கார்டனிங் பண்றாங்க. அதே மாதிரி நர்சரியா இருக்கட்டும். ஸோ நர்சரியில பாத்தீங்கன்னா நிறைய பிளான்டிங்ஸ் க்ரோ பண்றதுக்காக ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து பாத்திருப்பீங்க ஒரு பில்டிங் ஹைட் பண்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ஷேட் நெட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்ல வந்து ஒரு அவுட்டோர் ஷேட் நெட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடுகளை வந்து பாத்திருப்பீங்க. மெயினா பாக்குறப்ப இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காக வந்து பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். மெயினா பாத்தீங்கன்னா செடிகளா இருக்கு இல்லையா, பிளான்டிங் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ செடி வந்து நம்ம பாதுகாப்பா நம்ம வந்து வளர்க்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இப்ப சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த UV ரேஸ் வந்து தடுக்கிறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதோட ஷேடு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். எப்படின்னா ஒரு 50% ஷேடா இருக்கும், இல்ல வந்து ஒரு 75% இந்த மாதிரி அதோட தன்மையை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சன்ரைஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்ப அதிகமா மழை பெய்யுது, ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல இருந்தும் நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பண்றாங்க, ஒரு டெரேஸ் கார்டனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து மழை, காத்து, வெயில் ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஷேட் நெட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஷேட் நெட்டோட யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பிசினஸ் கான்செப்ட்குள்ள வந்து போகலாம். இதை வந்து நம்ம எப்படி பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது மூலமா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்கலாங்க. ஸோ நம்மளோட பிசினஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் நெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கா வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க வாங்குறப்ப உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க கிலோ கணக்குல வாங்கலாம், இல்ல ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வாங்கலாம், இல்ல ரோல் கணக்குல வந்து வாங்கலாம். இப்போ வந்து நீங்க ரோல் கணக்கா வாங்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு பெரிய ரோல் ஒரு பண்டிலா வந்து நீங்க வாங்க போறீங்க. அதுல இருந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கேட்கறாங்களோ, எந்த மீட்டர் கேட்கலாங்களோ, இல்ல எந்த அளவுக்கு வந்து கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஷேட் நெட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸடாவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட் கணக்கா வந்து வரும், ஸ்கொயர் ஃபீட் கணக்கா வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதோட குவான்டிட்டி எப்படி கேட்கறாங்களோ, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறப்ப நீங்க ஒரு ரோலா வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸும் ஒரு சைஸ்ல வந்து கேட்பாங்க, ஒருத்தர் சின்னதா கேட்பாங்க, ஒருத்தர் வந்து பெருசா வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ நீங்க பல்கா வாங்குறப்ப நீங்க ரோலா வாங்குறது நல்லதுன்னே சொல்ல முடியுங்க. நீங்க இது ஒரு B2B நீங்க பண்ண போறதா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நீங்க பல்கா நம்மளோட நீங்க வாங்குற ரோலே வந்து நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ணிக்க முடியும் கடைகளுக்கு. ஏன்னா கடைக்காரங்க வந்து அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து ஒரு டீலரா வந்து நீங்க ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி கிரீன் ஷேட் நெட் வந்து உங்களுக்கு எங்க ஹோல்சேல பல்கா கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியரா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க தேவைப்பட்டா அங்கே கூட வந்து பல்கா நம்மளும் நீங்க வாங்கிக்க முடியும். இப்ப இதோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு ரஃபா வந்து ஒரு கால்குலேஷன் வந்து பாக்கலாங்க. என்னன்னா இது இப்ப நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு 165 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப நீங்க இது டைரக்டா வந்து கஸ்டமர்ஸ்க்கே நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ இது நீங்க தாராளமா கிலோவுக்கு வந்து நீங்க 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ராஃபிட்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட நீங்க 800 வந்து ஒரு 900 ரூபாய் கூட நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். கண்டிப்பா எப்பவுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ் தாங்க இது. ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க B2B சப்ளை பண்ணிக்கலாம், இல்ல B2C வந்து சப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இந்த மாதிரி பிசினஸ் பொறுத்தவரை நீங்க டேரக்டா வந்து கஸ்டமர்ஸ் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ யாரை நீங்க டார்கெட் பண்ணலாம், ஒரு பல்கான அமௌண்ட்ல யார் வந்து இது வாங்கிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், இல்ல ஆர்னமெண்டல் வந்து ஒரு ஆர்கானிக்கா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க பல்கான அமௌண்ட்ல நீங்க வந்து ஒரு ரோல் கணக்கா வந்து நீங்க சப்ளை பண்ண முடியும்.
ஸ்டார்டிங்ல ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கா நீங்க பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்க, தாராளமா இந்த தொழில் நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வர போறதை நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து கொடுக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பிசினஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வேற எதுவும் வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து எந்த ஒரு மிஷின் ஒர்க்குமே கிடையாது இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு சப்ளை பண்ற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு B2B சப்ளை பண்ணிக்கலாம், இல்ல B2C வந்து நீங்க சப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேட் நெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வந்து வேரி ஆகும். அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஷேடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து வந்து சேல்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். அங்கேயும் வந்து உங்களுக்கு ரோல் கணக்கில் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸாக வந்து நீங்கள் பார்த்து வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு பிசினஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.